ஹாய், ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு கோழி குஞ்சு. எங்கள் வீட்டில் ஒரு 20 கோழி, ஒரு 4 சேவல், ஒரு 12 13 கோழி கிட்டத்தட்ட வளர்க்குறோம். ஆனால் வந்துட்டு எப்படின்னா, அது எல்லாமே நான் போயிட்டு சந்தையில் வாங்கிட்டு வருவேன். வேப்பூர் சந்தையில் இந்த மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வந்து தான் அந்த கோழியெலாம் வளர்க்குறேன். இப்போ அது வந்துட்டு அந்த நாட்டுக்கோழிலாம் வந்து முட்டையிடுது. இது வந்துட்டு எப்படின்னா, ஒரு கோழி நாங்கள் வாங்கினோம். எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதாவது என்னென்னா, நாங்கள் வெளியில் வாங்கிட்டு வர கோழி வந்துட்டு குஞ்சு பறிக்க மாட்டேங்குது. அது ஆக்சுவலி என்னென்னா, முட்டை பறிக்குது. அது வந்து அவையத்தில் உட்கார மாட்டேங்குது, நம்ம வெளியில் வாங்கிட்டு வர கோழி. இது வந்து கிராமத்தில் வளர்ப்பாங்கல்ல, அந்த கோழி வந்து என்னோடய ரிலேஷன் ஒருத்தவங்க 2 கோழி கொடுத்தாங்க. அதை வைக்கும்போது அதுலேருந்து வர அந்த கோழி மட்டும் அவையத்தில் வச்சு முட்டை பறித்து குஞ்சு பறிக்கும். ஆனால் என்னென்னா, அது வந்துட்டு அதோடைய குஞ்சை வந்து ஒழுங்காக காப்பாற்றுறதில்ல. ஒழுங்காக விட்டுரும். கழுகுட்டி பறந்துக்கிட்டேயோ இல்லை கீரி பிள்ளைகிட்டேயோ அப்படியே விட்டுரும். இதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு 1 இயராக வளர்க்குறோம். அது என்னால் ஒழுங்காக இது பண்ண முடியல. ஒரு 4 டைம்ஸ் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் பறிச்சு, இது வந்து 4 டைம்ஸ் இது வந்து 4வது டைமு. ஸோ நிறைய டைம் வந்து 10 முட்டை, 15 முட்டை, அது 20 முட்டை வரையும் விடுமே. ஆனால் நான் இந்த டைம் வந்துட்டு நிறைய முட்டை வேஸ்ட் ஆகுது. இந்த டைம் நம்ம ஒரு 7 மட்டும் வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 7 தாங்க வச்சேன். 7 வச்சதும் ஒரு 22 டேஸ்க்கு அப்புறம் அது பறிக்கும் இல்லைங்களா? பறித்ததுக்கு பிறகு நாங்கள் போயிட்டு அதை பார்க்கும்போது பார்த்தா, சரி எத்தனை பறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸைட்டடாக போயிட்டு பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா பெரிய ஷாக்கு. என்னடான்னா, நான் வச்சது 7 முட்டை தான். 7 முட்டையில் இந்த 6 குஞ்சு பறிச்சிச்சு. ஸோ ஒரு முட்டை வந்து கூய் முட்டையாக ஆயிடுச்சு. ஆனால் இதில் இன்னொரு ஷாக் என்னென்னா, நான் வச்சது 7 தான். அதுக்குள்ளே நான் இந்த 6 பறித்தது ஒரு கூய் முட்டை, மொத்தம் 7. மொத்தம் இந்த இது இல்லாமல் 15, டோட்டலாக 22 இருந்திருக்கு. 22 முட்டை அதுக்குள்ளே இருந்திருக்கு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சி. நம்ம 7 தானே வச்சோம், எப்படிடா 22 முட்டை இருக்குது? 22ல் இந்த 6 முட்டை பறிச்சிருக்கு, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதிகமாக இதை பற்றி தெரியாது. அதனால் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு, பக்கத்தில் வீட்டு பையனை கூட்டிகிட்டு வந்து, இது எப்படிடா தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்தா, மீதி இருக்கிற முட்டை எல்லாமே புதுசாக பறித்த முட்டை. அவன் வந்துட்டு டார்ச் லைட் இருக்குதுல்ல, அதை அந்த முட்டைக்குள்ளே அப்படி வச்சு அதை வச்சு அழுத்தி பார்த்தா உள்ளே கோழிக்கு இருந்துச்சுன்னா உள்ளே கோழி அப்படியே உருவம் தெரியுது. இல்லைன்னா அப்படியே நரம்பு ஓடுற மாதிரி தெரியுது. இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எப்படி முட்டை இருக்குமோ அதே மாதிரியே தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. சரி இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி என்னென்னா, எப்பொழுதுமே இந்த ரூமில் தான் இந்த கோழி வந்து முட்டையிடும். இந்த டைம் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, கோழிக்கு தனியாக வலை கட்டி விட்டுட்டோம். அந்த வலையில் வந்துட்டு அந்த கோழி அதாவது வெளியில் போயிட்டு முட்டையிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையிலே விட்டு அதுக்குள்ளேயே முட்டையிடும், எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலைக்குள்ளே ஒரு கூண்டு வச்சுருக்கோம். அந்த கூண்டில் தான் அது முட்டையிட்டுச்சு. ஸோ திரும்ப நாங்கள் இந்த ரூமில் கொண்டு வந்து அந்த கோழியை அவையத்தில் உட்கார வச்சா அது உட்காரல. அது எங்கே முட்டையிட்டுச்சோ அங்கே தான் உட்காருமா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அந்த முட்டை அந்த அவையத்தோடு அங்கே வச்சுட்டு அதுவும் சேஃபாக உட்காந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அதுக்கு பசிக்கும்ல, அது பசிக்கும் போது கீழே இறங்கி அது இது சாப்பிட வரும் பார்த்தீங்களா, தீனி சாப்பிட வரும்போது அந்த கேப்பில் அங்கே அந்த வலைக்குள்ளே தானே நிறைய கோழி விட்ருக்கேன். அதில் இருக்கிற கோழி எல்லாமே அந்த வலையில் போயிட்டு, அதாவது அவையத்தில் வச்சுருக்க முட்டையில் போயிட்டு முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த போயிட்டு தீனி சாப்பிட்டுட்டு வர கேப்பில் இது நடந்த விஷயம். ஐயோ எனக்கு தெரியல, இதுவுமே ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 10 முட்டை வைக்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், அதில் 12 முட்டை இருக்கும். இது எப்படிடா நம்ம 10 தானே வச்சோம், எப்படி 12 இருக்குன்னா, கோழி வந்து அவையத்தில் உட்காந்ததுக்கு பிறகும் முட்டையிடுமா. அந்த கோழி அதுக்கு பிறகும் 2 முட்டை 3 முட்டை இடுமா. ஸோ அந்த முட்டை அப்படி தான் இருக்கும். ஆனாலுமே அது 22 நாள் தானே அவையத்தில் உட்காரும். அந்த 22 நாளில் எப்படி 15 முட்டை, ஆல்ரெடி இங்கே 7 முட்டையை வச்சுருக்கோமே எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்புறமே தான் தெரியுது மற்ற கோழிலாம் அதில் போய்ட்டு முட்டையிட ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஸோ நான் வைக்கும்போது என்ன பண்ணேன்னா, எல்லா முட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சேன். ஆனால் இதில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, முன்னாடி கொஞ்சம் இருக்கிறதுலே குட்டியாக தான் பாருங்க இங்கே இருக்குது. அது மட்டும் கருங்கோழியோடைய முட்டை. அது வந்துட்டு ஸோ நான் வச்சேன் 4, 5 வச்சேன். அதில் வந்துட்டு அது பறிச்சதில் வந்து 1 தான் அது பறிச்சிருக்கு. மொத்தம் 7 முட்டையில் அது ஒரு முட்டை மட்டும்தான் கருங்கோழி முட்டையாட்டுக்கு. மற்றது எல்லாமே மற்ற இது ஒன்று ஒரு விதமாக இருக்குது. ஸோ இந்த டைம் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த டைம் மட்டும்தான் இந்த முட்டையை வந்துட்டு இந்த குஞ்சை வந்து நாங்கள் காப்பாற்றிருக்கோம். அதுவும் ஃபஸ்ட் டைம் 6. இது நாங்கள் என்ன வெளியிலவே விடலை. வெளியில் விட்டால் கீரிப்புள்ள பிடிச்சிரும்.
பராந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு. இந்த மாதம் எண்டில் இவங்க அம்மாவையும் இதையும் பிரித்து 2ஆந்தேதி பிரித்து விட்டோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே இவங்க உள்ளே தான் இருப்பாங்க. உள்ளே இருந்துட்டு பிறகு கொஞ்சம் இன்னும் பெருசான பிறகு அந்த வலை சொல்லியிருக்கேன்ல, வலையாக விட்டுருக்கேன் கோழிக்குன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே விட்டுட்டோன்னா இப்போ கொண்டு போய் விட்டோன்னா அது எல்லாம் பெரிய கோழி, பெரிய சேவலாக இருக்குங்களா, இதை என்ன பண்ணிட்டோன்னா அது இதுக்கிட்ட சண்டை பிடிக்கும், இதை கொத்தும். அதனால் இதை தனியாகவே விட்டுருக்கேன். இப்போ இவங்க அம்மா வந்து அந்த கோழிங்க கூடயே விட்டுருக்கேன். இப்போ அது திரும்ப முட்டை பொரிக்கும். முட்டை பொரிச்சிச்சுன்னா திரும்ப இந்த டைமில் அது எத்தனை முட்டை பொரிக்குதோ அத்தனை முட்டையும் தனியாக வச்சு குஞ்சு பொரிக்க வேணுங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இதில் முட்டையிட்டு ஒரு 6 இதாக ஆகிடுச்சா, அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ.